பூர்வீகம் ஆகாது அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் அடிக்கடி ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களுக்கு பூர்வீகம் ஆகாது, இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிருந்தால் நல்லாயிருக்கும்லாம் சொல்லுவாங்க. அடிப்படையாக பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் பூர்வீகத்தை குறிக்கும். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா 5இல் ராகு இருந்தால் பூர்வீகம் ஆகாது, நவந்துருங்க அப்படிம்பாங்க. 5இல் இருக்கக்கூடிய ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க பொறுத்து அதை நிர்ணயம் பண்ணணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12இல் இருந்தால் அந்த பூர்வீகத்தில் அவர்கள் இருக்கும்போது தொடர்ந்து வம்பு வழக்குகள், நோய்வாய்ப்படுறது, கஷ்டத்தில் மாட்டிக்கிறது, செலவுகள் நிறைய கட்டுக்கடங்காமல் போகிறதெல்லாம் நடக்கிறது உண்டு. அதே சமயம் அந்த இடத்துக்கு ஒரு சுபகிரக பார்வை இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்துட்டு கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தில் இருக்கலாம். இதுக்கு வந்து மண்மாற்ற பரிகாரம்னு சொல்லி நான் ஒன்று சொல்லித்தரேன். அந்த மண்மாற்ற பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும். நம்மளுடைய கோபதாபங்கள், ஆசைகள் அத்தனையுமே இந்த மண்ணில் வந்து பதிவாகிட்டே இருக்குங்க. இந்த பதிவானதை வந்து நம்ம ஆற்றுல கரைச்சி செய்யக்கூடிய பரிகாரம் தான் அந்த மண்மாற்ற பரிகாரம். அந்த மண்மாற்ற பரிகாரம் பண்ணிவிட்டு தாராளமாக பூர்வீகத்தில் இருக்கலாம்.